இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி, நீ என்ன ஐடில ஒரு 60k to 70k salary வாங்குவியா? பட் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னோட சொத்து மதிப்பு ஒரு 50 crores ஆது இருக்கணும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் தான். ஒருவேளை எனக்கு உன்னை பிடிக்கலன்னா, செட் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் தான். என்ன சொல்ற வான்மதி? சி, நான் எனக்காக வாழணும், அப்படி வாழ்ந்தான்னு சொல்ற மாதிரி வாழணும். ஏன்னா திஸ் இஸ் மை லைஃப், மை ரூல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் கூட தனியா சந்தோஷமா வாழணும். மியூசிக் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆபீஸ்ல இவ்வளவு நடந்துச்சுல, உங்க அம்மா மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? அட்லீஸ்ட் உன்னை தனியா கூப்பிட்டு அது சொல்லிருக்கலாம்ல. அத்தனை ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் தட்ஸ் நாட் கரெக்ட். ஆனா ஒண்ணு மச்சான், உன் ஐடியா மட்டும் சிம்பிளி ஆசம். நீ மட்டும் தனியா ஒரு கடை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் நம்பர் 1. அப்புறம் இந்த அண்ணாமலை சில்க்ஸ் உன்கிட்ட தோத்துரும். மாமா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எங்க அம்மா ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எங்க அம்மா ஒன்னும் என் ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்லல, நம்ம கடைக்கு தான் செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்? பரமேஸ்வரி, என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? ஏங்க, மணி என்ன ஆகுது? இன்னும் அவள ஆளை காணோம். வர வர அவ போக்கே சரியில்லை. வயசு பொண்ணு நேரத்தோட வீட்டுக்கு வரதில்ல. இவரு அவன் வந்துடுவா, நீ பயப்படாத. நீங்க என்னங்க இவ்வளவு கூலா சொல்றீங்க? வர வர நீங்க குடுக்கற செல்லத்துலதான் இந்த வான்மதி ஆடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வரட்டும், அவ இடுப்ப உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். ஹலோ. ஐயோ அக்கா, எங்க இருக்க? எங்கயோ இருக்கேன். உனக்கு என்ன? ஐயோ அக்கா, நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இரு இரு, நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு தெரியாம வெளியே வந்துரு. அப்புறம் பின் கதவை ஓபன் பண்ணிடு. வெண்ணிலா, ஏய், நீ எப்படி வந்த? ரொம்ப நேரமா இங்கதாமா இருக்கேன். நான் எங்க போனேன்? ஏய், பொய் சொல்லாத, உண்மை சொல்லு. எங்கடி போயிருந்த? எப்படி வந்த? அவ உள்ளதான் இருக்கேன்றா. அம்மா, அக்கா ரொம்ப நேரமா இங்கதான் இருக்காமா இல்லக்கா? ஆமாமா, தியானம் பண்ணிட்டு இருக்கோம். மெடிடேஷன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல? நீ கூட இப்படி அர்த்த ராத்திரியில மெடிடேஷன் பண்ணா உடம்பு குறையும்னு ஒரு ஞானி சொன்னாரு. அதான் பிள்ளைங்க இங்கே தானே இருக்காங்க, நீ ஏன் வீணா டென்ஷன் ஆகுற? போய் தூங்கு போ. நீங்க இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, இன்னும் இவன் நல்ல ஊர் என்ன உலகத்தையே சுத்திட்டு வருவா. போன்னு தானே சொல்றேன், போ வா. ஏங்க,
பேப்பர் பறந்துருச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்க தான் வந்தேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஏங்க கூப்பிட்டீங்களா? என் பைக் சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் சாவியா? என்கிட்டயா? இல்லையேங்க. ஆ இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்களை இடிச்சேன்ல, அப்பதாங்க மிஸ் ஆச்சு. ஆ, எப்போ? ம், இட்ஸ் ஓகே. மேடம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. மேடம், நம்ம கௌதம்க்கு என்ன? இல்ல மேடம், நம்ம கௌதம் சாரும் பூஜாவும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். என்ன சொல்ற? ஆமா மேடம். அக்காவுக்கு தெரியுமா? இல்ல மேடம், நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி வா போலாம். முகூர்த்த நேரத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவ மனசு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும். இல்லன்னா நான் இவ்ளோ மாசமா பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும். இந்தாங்கோ, மாலையை மாத்திக்கோங்கோ. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சாமி, இப்ப அது முக்கியம் கிடையாது. நீங்க சீக்கிரம் தாலி எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, தாலி எடுத்து கட்டுங்கோ.